ப்ரொடியூசர் டைரக்டர் சுரேந்திரன் அவர்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போதே நான் தான் எடுத்திருக்கேன், நான் தான் தயாரிப்பாளர், நான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன், என் பையன்தான் ஹீரோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சகலத்துக்கும் அவர் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கிட்ட போது நான் உண்மையே பயந்தேன். என்ன சார்? இல்லை சார், நான் எல்லாம் பக்காவாக திட்டமிட்டு செஞ்சுருக்கிறேன், ஆகவே நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைக்காக அவருக்கு கைதட்டி பாராட்டுகள். இவ்வளவு கஷ்டம், தொழிலில் இவ்வளவு முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலைமை, ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த எப்போ இந்த வியட்நாம் வெடிசாஸ் பையனாக கூப்பிட்டு வந்தாரே அப்போவே அவருக்கு சினிமா ஆசை வந்தாச்சு. ஆகவே மனசில் இருக்கிற இந்த நெருப்பு பொறி இன்றைக்கி அவர் மூலமாகவும் அவருடைய பையன் மூலமாகவும் அது வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம் நினைக்கிற நினைப்பில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் அப்படி என்பது திருக்குறளுடைய ஒரு குறள். நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், அதையே இப்பவும் சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற குறளுக்கு எடுத்துக்காட்டாக சுரேந்தரும் அவருடைய மகனும் இன்றைக்கி திகழ்கிறார்கள். அவருடைய எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும், அவருடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அந்த மாதிரி அந்த தீப்பொறி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே அப்படிப்பட்ட சுரேந்தர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.